வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவர்கள் படிப்பதற்கான நிதியை கூட கொடுக்க மறுக்கும் மத்திய அரசுக்கு மனசாட்சி இருக்கிறதா இல்லையா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக கேள்வி. மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கான நிதியை பெற தொடர்ந்து போராட வேண்டி இருப்பதாகவும் சாடல். ஒன்றிய அரசு தொடர்ந்து நம்மளை வஞ்சித்துக் கொண்டே இருக்கு. நாமும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். இதுல நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்க தோணுது. பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் விமர்சனம். டெல்லி தேர்வு முடிவு குறித்த இபிஎஸ்ஸின் கருத்து பாஜகவுடனான கள்ள கூட்டணியை வெளிப்படுத்தியுள்ளதாக கருத்து. பாஜகவோட அறிக்கைகள் மாதிரி தான் இருக்கும். அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான். நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் தன்னோட தோல்விகளை பத்தி யோசிச்சு பார்க்கணும். கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை ஆலோசனையாகத்தான் பார்க்கிறேன், முரண்பாடாக நினைப்பதில்லை. ஆட்சியின் மீது கூட்டணிகள் முன்வைக்கும் கருத்து தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். உறவின் அடையாளம் தான். 2019 இருந்து ஒன்னா சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திச்சுட்டு வரோம். பாஜக எதிர்த்து வெற்றி பெறுவதில் இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி தான். கருத்து முரண்பாடுகளால சாதிய ரீதியிலான வன்கொடுமைகளை தடுக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கைகளை எடுத்துள்ளது? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள உங்களின் ஒருவன் வீடியோவை குறிப்பிட்டு ப. ரஞ்சித் கேள்வி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைவு. கிராம் ஒன்றுக்கு 7,890 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 63,120 ரூபாய்க்கும் விற்பனை. நாடு முழுவதும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தொடங்கியது. 30,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 7,842 தேர்வு மையங்களில் தேர்வு நடக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளராக இருந்த அஜோய் மாற்றம். புதிய மேலிட பொறுப்பாளராக கிரீஷ் ஜோடன்கர் நியமனம். அரியலூர் அருகே தொழிலாளி வீட்டில் 100 சவரன் நகைகள், 2 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. 100 நாள் வேலைக்கு சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கைவரிசை. சென்னையில் ஜெயின் கோயிலில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1/2 கிலோ தங்க நகைகள், 10 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை. மர்ம நபர்கள் கோயிலுக்குள் புகுந்து திருடி செல்லும் சிசிடிவி காட்சி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் பெயரில் போலி இணையதளம் தயார் செய்து பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரம். கோயில் அர்ச்சகர் உள்ளிட்ட 2 கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வானில் வட்ட வடிவில் தோன்றிய மேகமூட்டம். 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த மேகமூட்டத்தை ஆச்சரியத்துடன் பார்த்த மக்கள். பெண்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான படி. பெங்களூருவில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. சட்டவிரோதமாக குடியேறியதாக அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட மேலும் 119 இந்தியர்கள் இன்று தாயகம் வருகை. தனி விமானம் மூலம் இரவு 10 மணிக்கு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை வந்தடைவார்கள் என தகவல்.
பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல். பிரதமர் வருகைக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதில் ரயில்வே துறை மும்முரம். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சுங்கச்சாவடி கட்டணமாக 15,678 கோடி ரூபாய் வசூல். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். அதானி நிறுவன ஊழலை பிரதமர் மோடி மூடி மறைப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட விவகாரமா எனவும் விளாசல். இந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு அதிக அளவிலான ராணுவ தளவாடங்கள் விற்பனை செய்யப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மற்ற நாடுகளை பாதிக்கக்கூடாது. இந்தியாவுக்கு அதிக அளவில் ராணுவ தளவாடங்கள் விற்பனை செய்யப்படும் என்ற டிரம்ப் அறிவிப்புக்கு சீனா கருத்து. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் போர்பன் ரக விஸ்கிகான் வரி 150 ரூபாயில் இருந்து 100 விழுக்காடாக குறைப்பு. அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியா முடிவு. ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியை முதல் முறையாக ஒயிட் வாஷ் செய்து இலங்கை சாதனை. 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். தேசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் வாழ்வீச்சு பிரிவில் தங்கம் வென்றது தமிழகம். ஹரியானாவை 45-38 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி அசத்தல். தேசிய விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் 6வது இடம் பிடித்த தமிழகம். 27 தங்கம், 30 வெள்ளி, 35 வெண்கலம் என 92 பதக்கங்களை வென்று அசத்தல். மகளிர் பிரீமியர் T20 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல்.